ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் பறித்த தண்டைங்கீரையில் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு கீரை குழம்பு, இது இட்லி தோசைக்கு கூட செமையாக இருக்கும். சாதத்துக்கு ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அதுக்கு முருங்கைக்காய் நல்ல ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் மாங்காவும் போட்டிருக்கேன். அது ஆஃப் பாயில் ஆன உடனே நம்ம கீரை தண்டை போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேகிற டைம் கூட நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவில் ஒரு அரைமுறி தேங்காய், அப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல், மஞ்சள் பொடி, சீரகம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி எல்லாம் போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். மையாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்த மசாலாவை தட்டி அதையும் நல்லா மசால் வடை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து மசால் வடை போயிடுச்சு. இங்கே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விடணும். நிறைய சின்ன வெங்காயம் போடணும், கட்டாயம் வெந்தயம் போடணும். அதுதாங்க இதோடைய ஃப்ளேவரே. நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு இப்போ தாளித்ததை அதில்